தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கியிருக்கு. 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அங்கே அந்த பரமபத வாசல், அந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிறது திறக்கப்பட்டு அது வழியாக பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் சரி, எப்பயும் போல் இந்த தடவையும் அதற்கான 300 ரூபாய் டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் இதெல்லாம் வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த டோக்கனும் டிக்கெட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த 10 நாளும் திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது அங்கே டிடிடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கான டோக்கன்களை கொடுக்கறதுக்காக 9 மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 90 கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. திருமலையில் ஒன்றும் திருப்பதியில் 8 இடங்களிலும். அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த பல பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க மருத்துவமனையில். சிலர் டிஸ்சார்ஜும் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. என்ன காரணத்தினால இந்த கூட்ட நெரிசல் நிகழ்ந்தது, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது எப்பயுமே கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தானே இருக்கும். ஏன்னா இது ஒரு 10 நாள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு திருப்பதியை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது அங்கே வரக்கூடிய மக்களுடைய அளவும் பக்தர்களுடைய அளவும் அதிகமாகத்தானே இருக்கும். அப்போ எங்கே தவறு நிகழ்ந்தது, இதை கணிக்க தவறிவிட்டார்களா, இதற்கான சரியான ஏற்பாடுகளை சரியலை? ஏன்னா நகராட்சி நிர்வாகத்தையும் காவல்துறையையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறை சொல்கிறத நம்ம பார்க்க முடிந்தது பல தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலையும். ஸோ உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது, இந்த மாதிரியான நெரிசலுக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமா, அதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். இது திருப்பதியில் மட்டும் இல்லை, எங்கே வேணால் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் பல கோவில்களில் பல இடங்களில் என்ன அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம எந்த அளவிற்கு சிறப்பாக இன்னிய அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் ஆந்திரா தமிழ்ச்சங்கத்திலிருந்து திரு ராம்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ராம்குமார் சார், சொல்லுங்க, என்ன நடந்தது? ஆண்டுக்காண்டு வருடா வருடம் இந்த டோக்கன்கள் வழங்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு தானே. இந்த தடவை ஏன் இப்படி ஒரு துயரமான சம்பவம் அங்கு நடைபெற்றது? என்னதான் நடந்தது? எங்க குறைபாடு, எங்க தப்பு, எந்த இடம் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், இது வருஷம் டோக்கன் வைகுண்ட துவார் தரிசனம் என்ற டோக்கன் வழங்குவாங்க. இந்த வாட்டி 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கான டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது மொத்த கவுண்டர்கள் 8 கவுண்டர்கள், 8 முகாம்கள், 90 கவுண்டர்கள் ஓபன் பண்ணாங்க. 8 முகாம்ல 90 கவுண்டர்கள் ஓபன் பண்ணாங்க. பட் இங்க நடந்த விஷயம் என்னன்னா, எதிர்பார்த்ததோட மக்களுடைய டிக்கெட் வாங்கறதுக்கான கூட்டம் அதிகரிச்சது. வாட்டியோட இந்த வாட்டி அதிகமா தான் எல்லா இடத்துலயும். இது அதாவது 8 முகாம்ல இருந்து அதிகமா நடந்ததுன்னா பைராகப்பேட்டடி பார்க், ராமாநாயுடு ஸ்கூல். இந்த பைராகப்பேட்டடி பார்க்ன்றது ஒரு அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கும். அந்த கவுண்டருக்கு உள்ள அனுப்புவதற்காக இந்த பார்க்கை எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க. அந்த நம்ம பக்தர்களை டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க அவங்களை திறந்த உடனே அந்த கியூக்கு போறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஒரு சிறு தவறு என்ன நடந்தது, அந்த ஊழியர்கள் உடனடியா திறந்ததுனால முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க மேல மிதிச்சுட்டு பின்பக்கம் இருக்கிறவங்க கூட யாரு முந்தி முந்தி ஓடுனதுல இந்த தவறு நடந்தது. இதுதான் நடந்தது விஷயம். அது இல்லை, அந்த பிரதான நுழைவாயில சடனாக திறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுக்காக அந்த டிஎஸ்பி மேலே கூட எல்லாருமே குறை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அந்த இந்த இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது என்ன கணிக்க முடியாத ஒன்றா? ஏன்னா கடந்த ஆண்டும் இதே மாதிரி நிகழ்ந்து முன்னாடியே டிக்கெட் கொடுத்துட்டதா சொல்லப்படுது. அதாவது என்ன டைமுன்னு சொன்னாங்களோ அதற்கு முன்னாடி நைட்ல இருந்தே கொடுக்குற அளவுக்கு நிர்வாகம் முன்வதா சொல்கிறாங்க. அப்போ இந்த வருடம் அதை விட அதிக
அதிக அளவுதான ஒரு தயாரிப்பு பணியில ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்திருக்கணும். இல்ல எடுத்திருக்கிறது மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா நான் கூட நேரடியாவே முனிசிபல் ஆபீஸ் இவங்கெல்லாம் முந்தினாச்சும் பின்பக்கம் மட்டும்தான் தடுப்பு சவர்கள் இருந்தது. இந்த வாட்டி ரோடு மொத்தம் பிளாக் பண்ணிட்டு யாரையும் வரக்கூடாத அளவுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நடந்ததுல ஒரு இடத்துலதான், ஒரே ஒரு இடத்துலதான் மேடம் பைராகப்பட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த பார்க்ல தான் இந்த இது நடந்தது. விஷ்ணு வாசத்துல நெரிசல்கள் ஏற்பட்டதை தவிர யாருக்கும் பெருசா பாதிப்புகள் ஏற்படுது. பாதிக்கப்பட்டது பைராகப்பட்டடி என்றதுதான். பட் அங்க அந்த ஊழியர்கள் தவறுகள் என்றது தெரியப்படுது. ஏன்னா அவங்க விரைவா திறந்து அந்த அதாவது ஒரு ஸ்லோவா அனுப்பிச்சிருந்தா சரி போயிருக்கும். அவங்க திறந்தவொடனே ஒரே ஓட்டமா நம்ம தான் முந்தி போனன்ற இது ரொம்ப நேர்ந்தது. அததான் சரியான நடவடிக்கை அங்க ஒன்றுதான் எடுக்காம இருக்காங்கன்றது என் கருத்து மேடம். காவல்துறையினர் எல்லாம் இருந்தாங்களா? அவர் 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்களா மேடம். 2 பேர் அந்த இடத்துல திறக்கிறப்ப காவல்துறையினர் சொல்லி. சோ இது வந்து இவ்வளவு பேர் இப்ப ஒரு 4000 5000 பேர் இருந்திருப்பாங்களா அந்த இடத்துல, அந்த மையத்துல? அதாவது அந்த பைராகப்பட்டி அந்த பார்க்ல 5000 பேர் இருந்ததாக அங்க இருந்த அந்த டிக்கெட் வாங்க கவுண்டருக்கு வெயிட் பண்ணவங்க சொன்ன 5000 பேர் நாங்க இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, சோ அந்த 5000 பேருக்கு ஒரு 2 காவலர்கள் தான் அங்க இருந்திருக்காங்க இல்லையா? நிர்வாக டிடிடி தரப்புல நிறைய பேர் இருந்தாங்களா? டிடிடி பரவத்துல அவங்க சீவாரி சேவாக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு 10-20 பேர் கிட்ட சீவாரி. எதற்காக அப்படி சடனா திறந்தாங்க சார்? காலையில 5 மணிக்கு தான் எப்படி இருந்தாலும் தரதா இருந்தது. அப்ப சடனா ஏன் திறந்தாங்க? டிக்கெட் சொன்னது என்னமோ காலையில 5 மணின்னு சொன்னாங்க. சடனா அந்த டைம்ல திறக்க வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டது? இப்ப அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு இவங்க திறந்தாங்களோ அதுக்கான தகவல் அவங்க இன்னும் குறிப்பிடல மேடம். சரி சரி சரி. ராகவன் சார், இந்த இந்த வந்து சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல சொல்லுங்க. இது வந்து இப்ப திருப்பதியில நடந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப இது வந்து எங்க வேணா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தானே இருக்கு. நம்ம எந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விழா, ஒரு கோவில்ல ஒரு விழான்னா நம்ம எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல நம்ம லேக் ஆறோம்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்தியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில், மிகவும் பணக்கார ஒரு கோவில் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த கோயிலுக்கு சாதாரணமாகவே பக்தர்கள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு போவாங்க. தினசரி நிறைய பேர் வராங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் என்று பக்தர்கள் காத்திருந்து தரிசிக்கும் அளவுக்கு அங்க கூட்டம் நிரம்பி வழிவது உண்டு. ரெண்டாவது பக்தர்களுக்கு என்னன்னா, திருப்பதி சென்று வந்தால் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு திருப்பம் நேரிடும் என்ற எண்ணம் பக்தர்கள் ஜாஸ்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு. அது மாதிரி இப்ப இந்த திருப்பதியில வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு பிரம்மோற்சவம், இந்த மாதிரி சொர்க்கவாசல் திறப்புன்னு ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கு. இல்ல லட்சக்கணக்கானவர் கூடுகின்றனர். இந்த சொர்க்கவாசல் திறப்புங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த 10 நாள் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று நிர்வாகத்தினர் அறிவித்திருந்தனர். அதாவது முதல் 3 நாளைக்கு உண்டான இலவச தரிசன டோக்கனை வாங்கிக்கலாம் அப்படின்னு 91 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா எங்க சிக்கல்னா அது கிரவுட் மேனேஜ்மெண்ட். அதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஏன்னா கூட்டம் வரும்னு தெரியும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி சென்ற ஆண்டுகள்லாம் ஒரே நாளைக்கே 3 லட்சம் பேர் அந்த சொர்க்கவாசலை கடந்து போயிருக்காங்க பக்தர்கள். ஸோ அப்படி இருக்கிறது கூட்டம் நிறைய வரும்னு இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனா அது எப்படி அதுல தவறி போனாங்க தெரியல. எனக்கு கிடைத்த தகவல் படி அது மொத்தம் ஒரு 4 போலீசார் தான் அங்க இருந்ததா சொல்கிறார்கள். மேலும் இந்த தரிசன டோக்கனுக்கு காலையில கூட்டம் வர ஆரம்பிச்சு புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேல கூட்டம் நிரம்பி வழி ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு கொடுக்க வேண்டிய டோக்கனை அப்பயே கொடுக்கலான்ட்டு திடீர்னு அந்த கதவை திறந்து விட்டாங்க. அப்பதான் மக்கள் ஒரே கூட்டமா, பக்தர்கள் ஒரே கூட்டமா உள்ளே போது ஒரு முட்டி எடுத்து செல்லும் போது இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த துயரமான சம்பவத்துக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்து
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தான் வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள் ஒருவரான பானு பிரகாஷ் ரெட்டி வந்து நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா வருத்தம் தெரிவிக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது மாதிரி ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்திருந்தும் கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பதை முன்கூட்டியே அவர்கள் அதை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஏன்னாக்க இப்ப 2 விஷயங்கள் இதுல சொல்லலாம். ஒண்ணு, இந்த இலவச டோக்கன் வந்து ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணி கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு சாதாரண ஏழை மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரை வருகிறார்கள். ஸோ ஏழை மக்கள்லாம் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாது என்ற நோக்கத்தில் கூட டோக்கன் கொடுக்கும் முறையை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கூட்டம் என்பது ஆண்டாண்டுக்கு அதிகரித்து கொண்டு போகிறத ஒழிய குறையவில்லை. இதை ஏன் நிர்வாகத்தினர் உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையா செயல்படவில்லை என்பதுதான் நம்மளுள்ள கேள்வி. ராகவன் சார், இப்போ 9 மையங்கள்ல ஒரு இடத்துலதான் இந்த பிரச்சனை அப்படின்னும் பொழுது எல்லாம் சரியாதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தானே பாக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலதான் இது நிகழ்ந்தது, மீத 8 இடத்துல ரொம்ப ஸ்மூத்தா போயிருக்காங்க, டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு கமிஷனரே சொல்றாங்க, மாநகராட்சி கமிஷனரே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல சரியா இருந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல யாரோ தனிப்பட்ட அங்க அங்க அந்த வேலை செய்த ஊழியர்களோ இல்ல காவல்துறையினரோ அவங்க எடுத்த ஒரு சடன் ஒரு முடிவோ இல்ல மிஸ்கம்யூனிகேஷன் தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கணும். இது அப்படி பார்க்கணுமா, இல்ல இந்த சரியில்லை அப்படின்றதுதான் நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டிய விஷயம்? இல்ல, அதாவது எப்படின்னா, ஒரு நிமிஷம் ராம்குமார் சார், ஒரு நிமிஷம் ராகவன் சார் பேசிட்டு வரேன். இல்ல, ஊழியர்கள் கூட தவறு செய்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி மத்த மையங்கள்ல எந்த புகாரும் வரல, இந்த ஒரு இதுலதான் இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இந்த 10 நாள்ல 3 லட்சம் பேர் வரை வந்து பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பது நிர்வாகத்துக்கு தெரியும். அப்படி இருக்கிறது இந்த 3 நாளைக்கு நீங்க வந்து மொத்தம் 1 லட்சம் டோக்கன் இல்லை 1.5 லட்சம் டோக்கன் கொடுக்கறதா இருந்தால், நீங்க இத்தனை பேர் வந்தா போறோம், அவங்களுக்கு மட்டும் நாங்க டோக்கன் தரோம், அனாவசியமா எல்லாரும் பக்தர்கள் கூட்டம் போட வேண்டாம்னு அந்த அறிவிப்பை செஞ்சிருக்கலாம். அதை அவங்க செய்யல. ஸோ அதனால நமக்கு இந்த 1,20,000 டோக்கன்ல நமக்கு இப்படி டோக்கன் வந்துடணும், நம்ம சொர்க்கவாசலை மீதிக்கணும். ஏன்னா பொதுவா பக்தர்களுக்கு என்னன்னாக்க, பெருமாள் பரமபத வாசலை கடந்து சென்ற பின் அடுத்து பின்னாடி பக்தர்கள் அதை கடந்து செல்கிறார்கள். சொர்க்கவாசலை கடந்து பக்தர்கள் கடந்து சென்றால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் பெருகும் என்ற நம்பிக்கையில் தான் பக்தர்கள் வந்து அந்த மாதிரி அன்னைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க திரண்டு வராங்க. ஸோ இதுல வந்து நிர்வாகமும் வந்து சரியா முறையா அந்த பாதுகாப்பை கட்டமைச்சிருக்கணுங்கிறேன் நான். ஏன்னா 2 போலீஸ்ங்கிறது 2 போலீஸ் 4 போலீஸ்ங்கிறது ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கிற கூட்டத்துக்கு போதுமானதாக அல்ல. எனவே நிர்வாகம், ஏன்னா இந்த தவறுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண தவறாக இருந்தாலும் இது ஒண்ணு பெரிய, அதாவது இது வந்து பெரிய ஒரு சுவாமி தரிசனம். பெருமாளை தரிசிக்க சென்று போய் கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி மக்கள் உயிரிழக்கல. இது டிக்கெட் கொடுக்குற விஷயம்தான். அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தினர் எப்படி சமாளிப்பது, பாதுகாப்பு எப்படி பலப்படுத்துவது, எந்த முறையில் டோக்கனை கொடுக்கறதுங்கிறதுல அந்த நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரி ராம்குமார் சார், இந்த இடத்துல அதாவது திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போதே நாம எல்லாரும் அங்க திருப்பதி கோயில்ல ஒரு நாள்லயே அவங்க லட்சக்கணக்கான பக்தர்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ சொல்லும் போதும் கூட எல்லாருமே ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயம், அவ்வளவு பெரிய அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க, கரெக்டா போகுது, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சொல்லப்படுவது உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் காவல்துறையினரை அவங்க கேட்டு வாங்கி இருக்கலாமா,
சொல்லலாமா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா அந்த இடத்த, இல்ல எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கோட அதை அணுகிட்டாங்களா? ஏன்னா வருடா வருடம் வந்து அதிகரிச்சு தானே போகுது, அங்க வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை வருடா வருடம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் போகுது. பல நேரம் வந்து பல மணி நேரம் அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாம் காத்திருந்து பாக்குறாங்க சாதாரண நாட்கள்லயே. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு 10 நாள்ல, அதுவும் இந்த டோக்கன் இருந்தாதான் வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து தனியா கொடுப்பாங்க, தனி என்ட்ரி எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க கூட இந்த 300 ரூபாய் டிக்கெட்டோ இல்ல இந்த டோக்கனோ இல்லாம வர முடியாதுன்ற ஒரு சூழல். அப்ப கண்டிப்பா அதிகமா தானே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து கவனமாக ஏன் இருந்திருக்க கூடாது? இப்ப நிர்வாகம் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? வெறும் வருத்தம் மட்டுமே தெரிவிக்கிறதோட நிக்க போறாங்களா, இல்ல அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு இப்ப யோசிப்பாங்களா? அதை பத்தியும் சொல்லுங்க சார். மேடம், நீங்க சொல்றது வந்து இப்போ அவங்க சொன்னது வந்து 1,20,000 டிக்கெட் தான் இஷ்யூ பண்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த டோக்கன் கொடுக்கறது வந்து டைமிங் கொடுப்பாங்க. அதாவது 10ஆம் தேதி இத்தனை மணிக்கு, 11ஆம் தேதி இத்தனை மணிக்கு, 12ஆம் தேதி இத்தனை மணிக்கு ரிசர்வேஷன் மாதிரியே தான் இந்த டோக்கன். பட் டோக்கன் இருந்தாதான் தரிசனம் பண்ண முடியுன்ற நிலைமை மட்டும் திருப்பதி என்னைக்குமே கிடையாது. எனி டைம் சர்வ தரிசனம் உங்களுக்கு எப்பயுமே திறந்துருக்கு. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப வந்து தவறான தவறு எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. சர்வ தரிசனத்துக்கு எந்தவித டோக்கனும் கிடையாது. சொர்க்கவாசல், அந்த சர்வ தரிசனம் போறப்ப சொர்க்கவாசலுக்கு நம்ம அந்த கதவு திறந்துதான் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம போகலாம். டோக்கன் வாங்கிதான் போகணுன்றது சூழ்நிலை மட்டும் கிடையாது. திருப்பதி மலையில மேக்சிமம் கவுண்டருங்கள்ல வந்து மேல வந்து அந்த செட்ஸுக்கு வந்து 2 லட்சம் பேர் ஒரே வாட்டி தங்க வசதிகள் அங்க இருக்கு. இவங்க வாங்காதவங்க கூட அங்க போய் தரிசனத்துக்கு போகலாம். இதுதான் உண்மை. பட் அது எல்லாருக்குமே சொல்லப்படுற விஷயம், அன்னைக்கு டோக்கன் இருந்தாதான் வர முடியும்னு இந்த 10 நாளும் சொல்றாங்க அப்படின்றது தானே பொதுவான தகவலா. அப்ப எந்த இடத்துல இந்த மிஸ்கம்யூனிகேஷன் வந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? மேடம், டோக்கன் வந்து ரிசர்வேஷன், அதாவது இப்ப நீங்க எப்படி, நான் ஒரு கருத்து சொல்றேன். அதாவது திருப்பதியில வந்து இப்ப வந்து டெய்லி வந்து 3 இடத்துல வந்து இந்த தரிசனத்தை விடுங்க, வேற தரிசனத்தை நான் சொல்றேன். எல்லா மாநில நிலையத்திலும் வந்து 3 மணிக்கு ஒவ்வொரு கவுண்டர்லயும் 5000 டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க. ஏன் இது நடக்குதுன்னா, ஆன்லைன்ல எல்லா டிக்கெட்டும் வித்து போகுது. இது சார் சொன்ன மாதிரியா படிச்சவங்க கொஞ்சம் நாகரிகமா இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியுது. படிக்காத பாமர மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பக்தியோட தான் வர்றாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு கூட ஒரு வசதி என்ன பண்ணிருக்காங்க, என்ன வசதி பண்ணிருக்காங்கன்னா, திருப்பதி அடிவாரத்திலையும் இங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்டையும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அதாவது 3 கவுண்டரை சேர்ந்து ஒரு நாளைக்கு 20,000 டிக்கெட் டெய்லி ரிசர்வேஷன் அது பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் கிடைக்கலன்னா கூட அவங்க கிட்ட என்னைய வந்து நிறைய பேர் இந்த விஷயத்த கேட்டிருக்காங்க. சார் டோக்கன் இல்லாம நம்ம கோயிலுக்கு போகணும், தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்க டோக்கன் கிடைக்கலன்னா கூட நேரடியாக திருப்பதி மலைக்கு மேல போயிடும். சர்வ தரிசனம் என்னைக்குமே உங்களுக்கு திறந்தே இருக்கு. நீங்க நேரடியா அந்த ஆனா டைமிங் கொஞ்சம் லேட் ஆகலாம். இப்போ 2 மணி நேரம் நீங்க ரோட்ல இங்க காத்து கிடக்கிறது, அந்த ஷெட்ல போய் நீங்க காத்து தரிசனம் பார்த்து வரலாம். சேம் இது கூட டோக்கன் மினிமம் என்றது ஒரு ரிசர்வேஷன் டோக்கன் வந்து இது பொதுவா செஞ்சது வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பட் அது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது தவறுதல் ஒண்ணும் கிடையாது. பட் அந்த டோக்கன் இல்லைன்னா கூட மலையில போய் வாய்ப்புகள் அதிகமாகும். ஆனா டைமிங் கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கருடஸ்கரை தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி கருடஸ்கரைக்கு வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சு 8 to 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இதுனாச்சும் கம்மி, ஒரு 4000 5000 பேர் எங்க ஏதோ என்னென்ன தவறு கரெக்டான இந்த விவரங்கள் வரல. பட் எவ்வளவு சிறப்பாக செஞ்சிருந்தாங்கன்னா, அன்னைக்கு நாங்க கூட போயிருந்தோம். டிபி கோட்டர்ல நாங்க போனா கூட எங்களுக்கு கூட பர்மிஷன் கொடுத்தோம். ஒரே ஒரு கவுண்டர் தனியா வச்சு அதுல இருந்து தான் போலீஸ்காரங்க பர்மிஷன் சுத்தி கேட் போட்டு எந்த 10 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 8 to 10 லட்சம் மக்கள் எந்தவித பாதிப்பு இல்லாம அந்த கருத்த சேவை நாங்க பார்த்துட்டு. பட் இது வந்து அதாவது இந்த வருஷம் முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது துரதிருஷ்டம். இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல இறந்தவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க வந்து லாவண்யா, ஸ்வாதி, சாந்தி, ரஜினி, ராஜேஸ்வரி, நாயுடு பாபு. தமிழகத்துல சேர்ந்தவங்க நிர்மலா, பொள்ளாச்சி, மல்லிகா, சேலம். இவங்க அதாவது இந்த இறப்புக்கு வந்து நம்ம ரொம்ப வேதனைப்படணும். ஏன்னா வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய தலை அவங்க இறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபக்குரியத்துல இருக்கு. இதற்கான மாண்புமிகு ஆந்திரா முதல்வர் 12 மணிக்கு
வந்திருக்காரு, திருப்பதிக்கு வந்திருக்காரு, அறிவிச்சிருக்காரு. அவருக்கு இந்த நடந்த விஷயத்துக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். அவங்களுக்கான ஏதாவது திட்டங்களை செஞ்சு அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்கு அவரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதே மாதிரியே நம்ம மோடி அவர்கள் கூட நேற்று மோடி அவர்கள் நம்ம ஆந்திரால தான் இருந்தாரு. நேற்று மோடி மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த நைட்ல தான் நடந்தது. நேற்று அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஆந்திரா டெவலப்மெண்ட்டுக்கு அறிவிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு துரதிருஷ்டம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க என்ன ஏற்பாடுகள் வந்து நான் இங்கே இருக்கிறதால எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அதாவது நீங்க வந்து அதாவது இந்த 10 நாள்லயும் கூட டோக்கன் இல்லனாலும் இலவச தரிசனம் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 10 நாள்லயும் 100% அவங்களும் அந்த வந்து சொர்க்க வாசல் அந்த வைகுண்ட துவாரம் வழியா போறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்றீங்களா? அனுமதி உண்டு மேடம், அனுமதி உண்டு. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, டோக்கன் இல்லாதவங்க கூட நேரடியா திருப்பதி மலைக்கு போய் நேரடியா அந்த தரிசனத்துக்கு போகலாம். ரைட். ராகவன் சார், அதாவது இந்த நீங்க சொல்றீங்க ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுல நம்ம கொஞ்சம் வந்து பின்தங்கிட்டோம் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த மாதிரி எந்த விழாவாக வேணா இருக்கட்டும், இத வந்து ஒரு சிறப்பாக ஒரு பக்தர்கள் வந்து எந்த நோக்கத்துக்காக அதுக்கு வராங்களோ அவங்களுக்கு அதை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைச்சு கொடுக்க என்ன மாதிரியான விஷயங்களை எந்த கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த கோயிலை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய வந்து அரசின் துறைகளாக இருக்கட்டும் சரி, செய்ய வேண்டிய விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது இப்ப இந்த கோயில் திருப்பதி கோயில் கூட்ட நெரிசல்ல வந்து 6 பேர் உயிரிழப்புங்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோயில்ல சாமி தரிசனம் பண்ண வந்து அப்ப நெரிசல்ல சிக்கி இவங்கெல்லாம் பலியாகல. டிக்கெட் வாங்க போகும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா இதையும் கூட நிர்வாகத்தினர் போலீசார் உதவியுடன் முறைப்படுத்தி இருக்கலாம். ஏன்னாக்க நிர்வாகம் தரப்புல இப்ப திருப்பதியில வந்து இந்த சேவை மனப்பான்மை உள்ள படையினரை வந்து இந்த மாதிரி வேலைக்கு யூஸ் பண்றாங்க. ஆனாலும் அவர்களால வந்து ஒரு கியூவை ஒழுங்குபடுத்தலாமே தவிர இப்ப போலீஸ்காரங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் பக்தர்கள் கட்டுப்படுவார்கள். அப்பதான் ஒரு ஒழுங்கின்மை, அதாவது ஒழுங்காக போவாங்க. அந்த ஒழுங்கின்மை இருக்காது. ஏன்னா இந்த சாதாரண சேவை படையினரை வந்து சொல்றத அவங்க மதிக்க மாட்டாங்க, அதை வந்து கேர் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் சொல்ல முடியாது. இதனால தேவஸ்தான நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்துடன் கலந்து பேசி போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதுதான் சரியான நடைமுறைன்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து பொதுவாகவே இந்தியாவில் இருக்கிற கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ஆண்டாண்டு ஏராளமான விழாக்கள் நடக்கின்றன. பக்தர்கள் இப்படியே எந்த கோயிலா இருந்தாலும் லட்சக்கணக்கு குறைஞ்ச பக்தர்கள் செல்வதில்லை. சில சமயங்கள்ல வந்து ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. அது போன்ற நேரத்துல வந்து நம்ம வந்து பாதுகாப்பை வந்து பல விதங்களையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா இப்ப வேற சில கோயில்கள்ல வந்து பக்தர்கள் உள்ளே வரும்போது இடமின்மை காரணமாக நெரிசல் ஏற்பட்டு கூட இந்த மாதிரி பலி ஏற்படலாம். ஆனா திருப்பதி போன்ற கோயில்கள்ல அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. நல்ல இடமெல்லாம் தாராளமா தான் இருக்கு. அங்க அவங்களுடைய குறைபாடுன்னா இந்த மக்கள் கியூ வரிசையை ஒழுங்குபடுத்துவதில் அவர்கள் தவறிவிட்டார்கள். அதுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு அவங்க போடல, அவ்வளவுதான். அதனால இதுல கவனம் இங்க செலுத்தணும். ஏன்னா ஒரு மிகவும் ஒரு பிரபலமான ஒரு கோவில், தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சில ஒரு இடத்துக்கு வந்து அந்த நிர்வாகம் இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு பண்ணிருக்கணும். அவங்க எங்க கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. சரி, இப்ப ஒருவேளை இப்ப அந்த ஆட்சி மாறி இப்ப புதிய நிர்வாகம் வந்ததுல அவங்க சரிவர செயல்படலையான்னு எனக்கு தெரியல. ஆனா பக்தர்களை வந்து ஒரு சாதாரணமா எண்ணி விடக்கூடாது. அவர்கள் வந்து ஏறக்குறைய வந்து கடவுளின் அருளாளர்கள். அவர்களை வந்து ஒரு தரிசனம் பண்றதுக்கு சரியான நடைமுறையில அவங்களை வசதிகள் பண்ணிருக்கணும். இப்ப மக்களும் கூட கொஞ்சம் வந்து ஒரு ஒழுங்க ஃபாலோ பண்ணிருக்கலாமா?
இல்ல மக்களும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த ஆன்லைன் டோக்கன்னா பிரச்சனை இல்லை, பல பேர் ஆன்லைன்ல வாங்கிடுவாங்க. சில இந்த மாதிரி ஓரளவுக்கு ஏழ்மையான மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் எல்லாம் வரும்போது என்ன பண்றாங்க, ஏதோ நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஆதங்கத்தில் ஒருவரை ஒருவர் முண்டியடிச்சு வருவாங்க. அந்த இடத்துல தான் வந்து போலீஸ் வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ கிரவுட் மேனேஜ்மெண்ட் தான் இங்க முக்கியம். எத்தனை பேர் வராங்கங்கிறது முக்கியம் இல்லை, இதை முறைப்படுத்தி பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, இப்ப சார் சொல்ற மாதிரி கட்டணம் டோக்கன் வாங்காமலும் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்காமலுமே சொர்க்கவாசல் திறப்புக்கு பக்தர்கள் தாராளமா வரலாம் என்று சொல்லும் போது இவங்க இந்த டோக்கன் சிஸ்டத்தையே எடுத்திருக்கலாம். அன்னை தேதிக்கு யார் வருகிறார்களோ, சொர்க்கவாசல் திறப்பன்று யார் வருகிறார்களோ அவர்களெல்லாம் நேரடியாக வரலாம் என்று சொல்லி பொதுவான பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தாலே போதுமானது. இப்ப டோக்கன் சொன்ன உடனே டோக்கன் இல்லாதவங்கள விடமாட்டாங்களோ அப்படின்னு பக்தர்களாகவே நினைத்து கொண்டு கூட இந்த டோக்கன் பெறுவதற்கு முண்டியடித்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் இன்னும் இதை சிறப்பா செஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், உங்களோட இறுதி பார்வையை எடுத்துக்கிறேன். ராம்குமார் சார், சார் சொன்ன மாதிரி எதுக்கு 2 சிஸ்டம், ஒரே சிஸ்டமா இருந்தா ரொம்ப கன்ஃபியூஷனே இல்லாம அப்படியே வழக்கம் போல மக்கள் அவங்க சர்வ தரிசனத்துக்கு அப்படியே வர போறாங்க, அவங்க வெயிட் பண்ண போறாங்க, வந்து அந்த நடைமுறைங்கிறது கொஞ்சம் எளிதா இருக்குமே, அப்புறம் எதுக்காக இந்த டோக்கன் ஒன்று தனியா வச்சிருக்காங்க இப்போ? மேடம் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் மேடம். அளவுக்கு அதிகமா கூட்ட நெரிசல் திருப்பதி மலையில எஃபெக்ட் ஆகுன்றதுக்காகதான் அங்க மலையில கூட்டத்தை குறைக்கிறதுக்காக இந்த டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து இந்த கூட்டம் மொத்தம் மலையில போய் விழுந்ததுன்னா அங்க ரொம்ப பிரச்சனையாகும். ஏன்னா வந்து இங்கேயே டிசைட் பண்ணிடுறாங்க, 10ஆம் தேதி நீ போ, 11 போ, 12 போ, 13 போ, 14 போ, நீங்க கொடுத்தா அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்காக வேண்டியதான் இங்க டோக்கன் கொடுத்தது. இதுதான் உண்மை தன்மை. இது என்ன கொஞ்சம் செஞ்சா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது என்ன செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அங்கேயே இருக்கீங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை. இன்னும் கொஞ்சம் என்ன விஷயத்த பெட்டர் பண்ணா இன்னும் பக்தர்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பக்தர்களுக்கு வந்து சரியான தகவல்கள் போய் சேருவதில்லை, அதுதான் உண்மை. எப்படி தரிசனம் பாக்குறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி தகவல்கள் வந்து முழுமையா யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாருமே பாதி அறகுறையா தான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. மெயினா வந்து தமிழ் மக்கள், நான் எல்லா மக்களும் சேர்த்து சொல்றேன், பட் பொதுவா தமிழ் மக்கள் இப்ப வந்து இந்த தேவஸ்தான விஷயம் வந்து சென்னையில வந்து ஒரு இவங்க தகவல் மையங்கள் வச்சு இத மேம்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து டோக்கன்ஸ் வாங்குறது, இவங்க அந்த தகவல் மையங்கள் ஏற்கனவே வந்து ஆர்டிசி பஸ் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஒரு தகவல் மையம் இருக்கு, தெரியுமா இல்லையோ? பர் டே 1000 ஒரு நாளைக்கு டிக்கெட் வாங்க ரிசர்வேஷன் பண்றவங்களுக்கு அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் 300 ரூபாய்க்கு. அது சென்னையில இருக்கு. அதே மாதிரியா மதுரையிலயும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு வசதி செய்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரியான தகவல் வந்து மக்களிடையே சேரல என்றுதான் என்னுடைய. இல்ல, அந்த தகவலை கொண்டு போக வேண்டியதே நிர்வாகம் தானே. அப்ப அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா? தகவலை கொண்டு போக வேண்டியதே தேவஸ்தானம் தானே. அதான் மேடம், அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி தகவல் மையங்கள் வச்சா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து உலக பிரசித்தி பெற்ற கோவில். இது எங்க இருந்து எந்த நேரத்துல எப்ப, அதாவது இன்னைக்கு நான் காலையில பாப்பேன் மேடம், உங்களுக்கு எவ்வளவு தெரியும், கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க, கூட்டம் இல்ல அப்படி ஒண்ணும் அப்படியே ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு கூட்டம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 4 ட்ரெயின் வரும், கிட்டத்தட்ட ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் வருது. கொஞ்ச நேரத்துல 1 லட்சம் பேர் கூட்டம் வந்து சேர்ந்து. சார் தகவல் சேரணும்னு சொல்றீங்க சார், நீங்க ஏதோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கடைசியா ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க சார். ராகவன் சார், டைம் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, இப்ப 1,20,000 டோக்கன் தரதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 40,000 டோக்கன் 50,000 டோக்கன் தருவீங்கன்னு சொன்னா 90 சென்டர்ல நீங்க ஒரு சென்டருக்கு ஒரு 4,000 பேருக்கு மேல வராதிங்க, அதுக்கு மேல இருக்கவங்கள விரட்டி அனுப்பிச்சிட்டு அந்த 4,000 பேர் மட்டும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட்டுக்கும் அனுப்பிச்சிடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, 10ஆம் தேதி பரமபத வாசல் கடக்கிறவங்களுக்கு 9ஆம் தேதி டோக்கன் கொடுங்க, 11ஆம் தேதி போறவங்களுக்கு 10ஆம் தேதி டோக்கன் கொடுங்க. அப்படி பண்ணிருக்கலாமே நீங்க.
சரி, இதுவுமே 4000 தான் பேர் சொல்லப்படுது. அதனால அவங்க பூங்காவிலிருந்து போகும்போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எங்கேயுமே நிகழக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.